வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணு. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் சினிமா ரசிகர்களே, வெல்கம் பேக் டு சினிமா தேடல். லேட்டஸ்ட் மற்றும் சுட சுட சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. இப்போ வந்திருக்கும் ஒரு சூப்பர் அப்டேட். தளபதி விஜயின் ஜனநாயகன் படத்தோட தெலுங்கு உரிமைய நம்ம சூர்யா 46 பட தயாரிப்பாளர் கைப்பற்றி இருக்காராம். இது எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்துதே. என்ன மேட்டர்ன்ட்டு டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. தளபதி விஜயின் ஜனநாயகன் ப்ரொமோஷன் வேலைகள் மெல்ல மெல்ல சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியான முதல் சிங்கிள் பெரிய வரவேற்பு பெற்றதுக்கு பிறகு அடுத்த சிங்கிள் விரைவில் வர இருப்பதாகவும் அதுக்கான அதிகாரப்பூர்வ அப்டேட் டிசம்பர் முதல் வாரத்தில் வர வாய்ப்பும் இருப்பதாக பேசப்படுது. டிசம்பர் இறுதியில இசை வெளியீட்டு விழாவும் பிரம்மாண்டமா நடத்த பிளான். ஒரு பக்கம் ப்ரொமோஷன், இன்னொரு பக்கம் வியாபாரம், ரெண்டுமே இப்போ அமோகமா போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் திரையரங்க உரிமையை வாங்குற போட்டி சம விறுவிறுப்பா நடக்குது. தமிழ்நாடு ரைட்ஸ்கே 3 பெரிய நிறுவனங்கள் தீவிரமா களமிறங்கி இருப்பதாக பேசுறாங்க. இந்த நிலையில படத்தோட தெலுங்கு ரைட்ஸ ஒரு பிரபல தயாரிப்பாளர் கைப்பற்றி இருக்காராம். அவர் வேற யாரும் இல்ல, இப்போ நம்ம சூர்யா 46 தயாரிச்சிட்டு வர்ற தெலுங்கின் டாப் பேனர் சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் உடைய நாகவம்சி தான். பெரிய போட்டிக்குள்ள இவங்க ஜனநாயகன் தெலுங்கு உரிமை எடுத்திருக்காங்களாம். ஆந்திரா தெலுங்கானாவில் பிரம்மாண்ட ரிலீஸ்க்கு அவர்கள் ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பேசுறாங்க. நாகவம்சி தயாரிக்கும் படங்கள் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வரும் நிலையில் அடுத்ததாக அவர் தயாரிக்கும் சூர்யா 46 மீதும் ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது. இந்த சமயத்துல தான் நாகவம்சி ஜனநாயகன் படத்தின் தெலுங்கு உரிமையை வாங்கியிருக்கிறார். தொடர்ந்து தரமான படங்களாக கொடுத்து வரும் நாகவம்சி ஜனநாயகன் படத்தின் தெலுங்கு உரிமை வாங்கியிருப்பதால் கண்டிப்பாக அப்படமும் தரமான ஒரு படைப்பாகத்தான் இருக்கும் என நம்பப்படுகின்றது. இந்த நிலையில ரிலீஸுக்கு முன்னாடி வியாபாரம் ரொம்ப அமோகமா இருக்குன்னு பேசுறாங்க. இப்பவே 250 கோடி பிளஸ் வசூல் செய்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ரிலீஸ்க்கு முன்னாடியே 350 கோடி வர வியாபாரமாகிடும் என்றும் பேசிக்கிறாங்க. ரிலீஸ்க்கு பிறகு கண்டென்ட் கச்சிதமா வேலை செஞ்சுச்சுன்னா தமிழ் சினிமா வசூல் பட்டியலையே அதிக வசூலை பெறும் படமாகவும் இருக்கும்னு சொல்லப்படுது. மேலும் இது தளபதி விஜயின் கடைசி படம் என்ற சென்டிமெண்ட் ஏற்கனவே ரசிகர்களை காத்திருப்பில் வைத்திருக்குது. அதனால பாக்ஸ் ஆபீஸ்ல பல சாதனைகளை தகர்த்து புதிய ரெக்கார்ட்ஸ் படைக்கும்னு சொல்லப்படுகிறது. ஜனநாயகன் வியாபாரம் மற்றும் அப்டேட் பற்றிய உங்க ஒப்பீனியன் என்ன? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சினிமா தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த அப்டேட்டோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.